84வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. இதான் வந்து கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறது. ஸோ ஒரு கியூபிக் மீட்டர், அதாவது கனசதுர மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் தண்ணீரை வந்து தேக்கலாம். அப்போது இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64,000 லிட்டர். ஸோ இந்த 64,000 லிட்டர் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதனுடைய 1000 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 64 அப்படின்றது கிடைக்கும். இந்த 64 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AQ. ஸோ கன அளவு AQ 64. அப்போ ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கியூபிக் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 64. ஸோ இதை எப்படி எழுதலாம், 64 வந்து கியூபிக் ரூட்னா எதை மல்டிபிள் பண்ணோம், 4 16 16 64 அப்படின்னு வரும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ பக்கத்தினுடைய அளவு வந்து 4 மீட்டர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து கனசதுரமா, இதனுடைய பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர் அப்படின்னு 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உருக்கி ஒரு கன செவ்வகமாக மாற்றணும். ஸோ 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தை வந்து என்னவா மாற்றணும், உருக்கி ஒரு கன செவ்வகமாக மாற்றும் போது அதனுடைய இந்த மாதிரி வந்து ஒரு கன செவ்வகமாக. அப்போ இதனுடைய கன அளவு அப்படின்றது, ஒரு கனசதுரத்தினுடைய கன அளவு அப்படின்றது வந்து உருக்கி மாற்றினாலையும், அதாவது செவ்வகமாக மாற்றினாலையும், சதுரத்தை செவ்வகமாக மாற்றினாலையும் அதனுடைய கன அளவு அப்படின்றது வந்து கண்டிப்பாக மாறப்போகுது. சரியா? அப்போ இப்போ கனசதுரத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, கனசதுரத்தின் கன அளவு is equal to கனசதுரத்தினுடைய கன அளவும் கனசெவ்வகத்தினுடைய கன அளவும் வந்து மாறாது. கனசெவ்வகத்தின் கனசெவ்வகத்தினுடைய கன அளவு. ஸோ கனசதுரத்தினுடைய கன அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம், AQ அப்படின்னு எழுதலாமா. ஸோ is equal to கனசெவ்வகத்தினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன, நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். இதுதான் ஓகேவா, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ கனசதுரத்தினுடைய கன அளவு அவங்க பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 15 கியூப், 15 ஏவோட வேல்யூ வந்து 15 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், லென்த் வந்து என்ன செவ்வகமாக மாறுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 25 சென்டிமீட்டர் மற்றும் 9, அதாவது நீளத்தினுடைய அளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீளம் என்னோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25 கொடுத்துருக்காங்க. 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியாது, அகலம் வந்து தெரியாது. சரியா? அகலத்தோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ லென்த் வந்து 25 சென்டிமீட்டர். அடுத்தது உயரம் V வந்து தெரியாது, உயரம் வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த வேல்யூ வந்து கியூபிக் ரூட் அதாவது நம்பர் தெரிஞ்சே எடுக்கலாம். பட் நம்ம இங்க கேன்சல் பண்ண போறோம், அதனால வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. 15 × 15 × 15 is equal to 25 × 9 × B அப்படின்னு வந்து நம்ம இந்த B யோட வேல்யூ அகலத்தினுடைய மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 15 வந்து 3ஆல் அடிக்கலாம் இல்லையா, 9 தானே. அப்போ அடித்தோம் அப்படின்னா 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 5. அடுத்தது இன்னொரு 3 இருக்கு இல்லையா, அதை அடித்தோம்னா 5 5. சரியா? இந்த 25 இல்லையா, இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பியோட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இதனுடைய அகலம் கனசதுரத்தினுடைய அகலத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, புரியுதா? அடுத்தது 86வது 86. கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. சுற்றளவுன்னு தெரியும், பட் அரை சுற்றளவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 86 ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தினுடைய பக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து என்ன அசமபக்க முக்கோணமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு இது வேல்யூ இருக்கு. ஸோ 15 20 25 அப்படின்னு 25 சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, முக்கோணத்தின் அரை சுற்றளவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மதிப்பு தான் வந்து அரை சுற்றளவு. அதாவது 15 + 20 + 25 / 2. இந்த எஸோட மதிப்பு தான் வந்து அரை சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கூட்டலாமா? கூட்டணும்னா 15 + 20 35 35 + 25 எவ்வளோ வரும்? 60. 60 / 2 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்? 30. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அரை சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இது கண்டுபிடிச்சாவே போதுமானது. அடுத்தது 87. 87வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர். ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க 30 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 பக்கங்களும் சமமான சமபக்க முக்கோணம். அப்போ அதனுடைய சுற்றளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஏ இதுவும் ஏ இதுவும் ஏ 3 பேர் வந்து சமமாக இருக்கும். அடுத்தது அதனுடைய சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 30 சென்டிமீட்டர். சுற்றளவு = 30 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய பரப்பளவு காணுங்க அப்படின்னு கொஸ்டின். சரியா, இப்போ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, இது வந்து என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். இந்த சமபக்க முக்கோணத்துல வந்து இது எல்லா சைடுமே எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஓகேவா? சமபக்க முக்கோணத்துல எல்லா பக்கமும் சமமா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னு எடுத்தோம்னா, அப்போ இந்த a என்பது a/2 னும் இந்த a என்பது a/2 னும் எழுதலாமா? புரியுதா இல்லையா? அப்போ இங்க a/2 இங்க a/2. நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, எனக்கு இந்த சென்டர் லைன் வேணும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இது வந்து நான் ஒரு x அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய இந்த முக்கோணத்தினுடைய வேல்யூ வந்து பித்தாகரஸ் தியரத்தினுடைய படி தெரியுமா? பித்தாகரஸ் தியரம் கர்ணத்தின் வர்க்கமானது மற்றைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். அப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு a² இந்த a² வேணும் அப்படின்னா, இதை வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணி கூட்டினா போதுமானது. சரியா? அப்போ x² + a² / a/2 ஹோல் ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இங்கே a² = x². இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஸோ இப்போ a² நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் வேணும் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ x² = a² - a² / 4 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ இதை வந்து என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? a² னா 4a² கிடைக்குமா? 4a² - a² / 4ன்ற விஷயம் கிடைக்கும். அப்போ இங்க 4a² ஒரு a² போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x² =
அதாவது 3a² அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் டிவைட் பை 4. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூ அந்த சைடு போச்சு அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் இல்லையா, ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ரூட்டாக மாறிச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 a டிவைடட் பை 2 அப்படின்ற மாதிரி வருமா. இந்த ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா அளவு அப்படின்றது 30 அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ பக்கத்தினுடைய அளவு வேணும்னா 10 10 10 அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா, வருமா இல்லையா? ஆமா. ஸோ இந்த இடத்துல வந்து √3 3a ரைட், சுற்றளவு 3a. அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30/3 சரியா. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ கிடைச்சிருது. இந்த ஏவை எடுத்து போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா நமக்கு பரப்பளவு, அதாவது சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். √3 ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ டிவைடட் பை 4 டிவைடட் பை 4. இப்போ இதை வந்து இது பண்ணோம் அப்படின்னா √3 அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100 டிவைடட் பை 4 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்னன்னு கிடைக்கும், 25 கிடைக்கும். அப்போ 25 √3 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.